ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவருடைய மனத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி அவருடைய சின்ன குட்டி கதையை நம்ம பார்த்துக்கலாம். திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலை 17ஆம் நூற்றாண்டில் சுமார் 1645 புனரமைத்து முருகப்பெருமானின் திருவருளால் கருவறையை தீர்மானித்தவர். மதுரையைச் சேர்ந்த இவர் சாந்தலிங்க அடிகளின் மாணவர் மற்றும் வீர சைவ மரபைச் சேர்ந்தவர். மண்ணில் புதைந்து இருந்த மூலவரை கண்டெடுத்து ஆலய பணிகளை மேற்கொண்டு ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுரை கைலாசநாதர் கோவிலும் அமைத்து பிரணவமலையில் தியானம் செய்து வந்தார் என்பது வரலாறு. மதுரை மீனாட்சி அம்மை மீது பக்தி கொண்ட சிதம்பர சுவாமிகள் கனவில் முருகன் தோன்றி திருப்போரில் மண்ணில் புதைந்து கிடந்த பனைமரத்தடியிலிருந்து சிலையை கண்டெடுத்து கோயில் கட்ட கட்டளையிட்டார். கோயில் திருப்பணி 17ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப் வழங்கிய நிலத்தில் தற்போதைய திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலை சிறப்பாக கட்டி அமைத்தார். இவரது சமாதி திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலின் பரிகாரத்தில் பாதாள சுரங்க பாதையில் அவர் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அருகிலுள்ள பிரணவமலையிலும் ஒரு சமாதி உள்ளதாக கருதப்படுகிறது. இவரின் மற்றொரு சிறப்பு, திருப்போரூர் ஆதீனத்தின் முதல் குருவாக இவர் போற்றப்படுகின்றார். நீங்கள் பார்க்குறது கோவிலோட உள்பகுதி. எவ்வளோ அமைதியாக ஒரு ஒரு சின்ன பின் ட்ராப் சைலண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது அந்த கோவிலோட முகப்பு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. பெரிய டோர் மாதிரி இருக்கும். அந்த சைடில் அன்னதானம் எல்லாமே பண்ணுறாங்க. தியானம் பண்ணுறதுக்கான ஒரு தனி இடமா தான் இந்த இடத்துல இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வெறும் மண்ணாக தான் இருக்கும். மண், பில்லு அந்த மாதிரி ஒரு ஒரு சுத்தமே இல்லாத இடம் மாதிரி தான் இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த ஆலோ பிளாக்லாம் போட்டு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் அந்த சைடில் உங்களுக்கு பத்தலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோவில் உள்ள உங்களுக்கு இடம் இல்லை, சைடில் அந்த மடத்துலேயே உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் உட்காந்து நம்ம பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. பேர் அமைதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது. ஸோ முகப்பு பாருங்கள். அவருடைய உருவம் பதித்த அந்த ஒரு பீடம் மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. இதில் கலர் பெயிண்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரே கலர், சிங்கிள் கலர், அந்த ஒயிட்டாக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வெள்ளை மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்கணுன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்ஸில் நம்மளுக்கு தெரியுது. அவ்வளோ நேர்மையான ஒரு மனுஷனாக தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இது ஃபஸ்ட்டு நம்ம அந்த உள்ளே வரும்போது இருக்கிற இந்த ஒரு பீடம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த முகப்போட பீடமே தான் இது. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அந்த ஒரு மழை வந்ததுனால அந்த தண்ணி எல்லாம் இந்த ஃப்ரண்ட்டில் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் பிளாக்காக உங்களுக்கு தெரியுது. மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது.
கோவிலிருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இது கோவிலோட எவ்வளோ தூரம் காம்பவுண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மடம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்றதுக்கான காமிக்கிறதுக்காக இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம வேலாயுத தீர்த்தத்தை பார்ப்போம். வேலாயுத தீர்த்தம் வெளியிலேருந்து பார்க்கும்போதே கொஞ்சம் அசுத்தமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப முக்கியமான ஒரு தீர்த்தமாக தான் வந்து ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் அசுத்தமாக தான் இருக்குது. ஸோ உள்ளே உங்களுக்கு காட்டுறேன். கோவிலோட இந்த குளத்தோட தண்ணி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த தீர்த்த குளத்துக்கு நம்ம மடத்திலிருந்து உள்ளவே வரலாம். ஒருவேளை அந்த கதவுகள் பூட்டி இருந்துச்சு அப்படின்னா சுற்றிட்டு நம்ம என்ட்ரன்ஸ் வந்தோம் பார்த்திங்களா, அதே என்ட்ரன்ஸில் நம்ம ரிட்டர்ன் போயிட்டு நம்ம கோவிலை சுற்றி மடத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட்டு ரைட்டு எடுக்கிற மாதிரி வரும். எடுத்திங்கன்னா நீங்கள் நேராக அந்த குளத்துக்கு போயிடலாம். வாங்க நண்பர்களே, அடுத்து நம்ம டைரெக்டாக நம்ம கோவிலுக்கு உள்ளே போயிடலாம். முருகன் கோவிலுக்கு போகலாம். முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவோட பிக்சர் தான், ஒரு படம் தான் அங்கே இருக்கும். ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுடைய அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கோவில் உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காயெலாம் உடைப்பீங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இவரோட சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில் நீங்கள் பெரும்பாலான மக்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த இடத்துல கண்டினியூஸாக இங்கே வர பக்தர்கள் இங்கே வராமல் போகவே மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூட்டங்கள் நிறைய இருக்குது. கிருத்திகைன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் இருக்குது. நிறைய பக்தர்கள் வந்த வண்ணமே தான் இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு டைரெக்டாக இந்த சன்னதிக்கு போகவே மாட்டாங்க. ஸோ சூப்பராக இருக்குது நண்பர்களே. நீங்களும் நேரம் கிடச்சிதுன்னா இந்த இடத்துல வரவங்க, கோவிலுக்கு வரவங்க நேரடியாக மடத்துக்கும் போயிட்டு அந்த இடத்துல ஒரு பார்வையிட்டு போனீங்கன்னா இன்னும் சிறப்பு அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் இடத்துக்கு நம்ம காலை வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு ஐதீகமாக தான் இங்கே தெரியுது. நிறைய பக்தர்கள் இங்கே வரும்பொழுது டைரெக்டாக நம்ம மடத்துக்கு போயிட்டு அங்கே பௌர்ணமி அந்த மாதிரி நேரத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மடத்தில் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். நிறைய அன்னதானம் நடக்கும். பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க அந்த இடத்துல. அற்புதமான ஒரு இடத்துக்கு நீங்களும் வாங்க, வந்து சாமியை தரிசி